நேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாக தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். புறப்பட்டது எதுக்கு? எங்க? கானானை நோக்கி. கானானை நோக்கி தான் புறப்பட்டாங்க. ஆனால் எங்கே இருந்தான்? ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தட்ஸ் a things. வாண்ட் ஓப்பனிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு, பட் ஃபினிஷிங் சரியில்லையே அப்படிம்பாங்கல்ல, அதான் இது. இவன் கானானுக்குன்னு கிளம்புறான், ஆனால் ஆறான்ல என்ன பண்ணிட்டான்? நின்றுட்டான். ஸோ நிறைய பேர் பாருங்க, தே ஆர் குட் பிகினர் பட் பேட் ஃபினிஷர். துவங்குகிறவர்கள் துவக்கம் நல்லது தான் பாருங்களேன். அதனால தான் இப்படி சொல்கிறோம், எவ்ரி பிகினர் இஸ் அ வின்னர். துவங்குறதே ஒரு நல்ல விஷயந்தான், குட் குட் குட். ஆனால் துவங்கிட்டே நின்ற முடியாது பாருங்களேன். எதை நோக்கி போகும்படி நான் துவங்கினேனோ அதை நோக்கி போவது அவசியமாக இருக்கிறது. அந்த டெஸ்டினியை போய் அடைவது அவசியமாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்களுக்குள்ளேயே அந்த இன்ஸ்பிரேஷன் வருது. ஆனால் சட்டன் இடத்துலையே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? நின்றுறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், தோற்கிறவர்களுக்கும் ஜெயிக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? யார் தோற்றவர்கள், யார் ஜெயித்தவர்கள்? நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து சென்றவர்கள் வெற்றியாளர்கள், விட்டு விட்டவர்கள் தோற்றவர்கள். இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் தொடர்ந்து செல்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருக்கிறீர்கள். விட்டுவிட மட்டும்தான் கூடாது, தொடர்ந்து போங்க. அப்போ இதே இன்ஸ்பிரேஷன், இதே அழைப்பு ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்தில். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்கிறார். உங்களுக்குள்ளேயும் தேவன் தம் வார்த்தைகளை அனுப்பி ஒரு கிரியை என்ன பண்ணுறாரு? அவர் நடப்பிக்கிறார்ன்றதில் எந்த மாற்றமும் இல்லை.